ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஐன்ஸ் கிச்சனில் ஒரு ஹைதராபாதி ஸ்டைல் சிக்கன் வெப்புடு எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நாங்கள் 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா காய வச்சுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்மளோட சிக்கனை அதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. எண்ணெயில் சிக்கனை சேர்த்துட்டு அப்படியே ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரே ஒரு பரட்டிட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடணுங்க. மூடி வச்சுடுவோம். நல்லா தண்ணி விடுது பார்த்தீங்களா? ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோன்னா நல்லா தண்ணி விட்டு இது மாதிரி கொதிச்சிட்ருக்கும். இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் சின்ன வெங்காயம் பல்லாரி ரெண்டுமே மிக்சிங்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 300 கிராம் இருக்குங்க அளவு. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஒரு 3 சேர்த்துட்டு அதை ஒரு 4 நிமிஷம் நல்லா அப்படியே கொதிக்க விட்டுருவோங்க. அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ சால்ட் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா மல்லி இலை, மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. அப்புறம் நம்மளோட சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். கொரியண்டர் மசாலா தனி தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லையாவது சிம்லையாவது அப்படியே விட்டுருங்க. நல்லா வெந்துடணுங்க. இப்போ நமக்கு நல்லா சிக்கன்லாம் வெந்துருச்சு. இந்த டைமில் கேஷ்யூ நட் ஒரு 6 எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு 7-8 பீஸ் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் வேண்டாம் ஸ்கிப் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா முந்திரி பருப்பு மட்டுமே ஒரு 10 போட்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு, தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, க்ரஷ் பண்ணணும். க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு செமி கிரேவி மாதிரி பண்ணுறதுனால நம்ம பண்ணிக்கலாம், இல்லை நல்லா ட்ரையாக பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ட்ரையாகவே பண்ணிட்டோம். சிக்கன் வெப்படை ஆக்சுவலாக அப்படி தாங்க பண்ணணும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட சிக்கன் வெப்படு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.